கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 காரு உள்ள பல சாரு, காரில் தொங்குதா கொடி, கொடி பறக்குதா, யார் கொடி? திமுக கொடி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடி திமுக கொடின்ற ஒரு விஷயத்தையே பல சேனலில் வந்து பிளர் பண்ணி போடுறான். அந்த கொடி தெரியாத வண்ணம் போடுறான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரை கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா வேலை செய்யலை, சென்னை முழுக்கமாக வேலை செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகர் வழக்கில் 6 போலீஸ்கார் தொடர்பு இருக்கிறாங்க. இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கு அண்மை செய்தி சவுக்கு சங்கர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பல நபர்களுடைய மொபைல் ஃபோன் கையகப்படுத்துறதுனாக்கா அப்போ ஒரு ஆட்சி, அதிகாரம், காவல்துறை, ஊடகத்துறை எல்லா துறையும் சேர்ந்து ஒரு பெண்களை அடக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறீர்கள்னு இங்கே ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறாங்கல்ல. இப்போ இது எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகுதுனாக்கா ஒரே வார்த்தை நம்மால் சொல்வார், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது, ஸ்டாலின் ஆட்சி. சார், அப்போ அந்த காரில் இருந்தது தான் யார்? காரில் இருந்தது பல சாரு, திமுக கொடியோடு வந்திருக்கக்கூடிய சாரு. சார், நீங்கள் வெறும் அனுதாபியாக இருந்தாலே பொன்மொழி மேலே கை வைக்கலாம் தெரியுமா? உங்கள் மீது வந்து மிகப்பெரிய நடவடிக்கை இங்கே பாயப்படுமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே ரோட்டு கடையில் பிரியாணி விற்கிறவனுக்கே காவல்துறை துணையாக இருக்குனாக்கா சஃபாரி காரில் வரவனுக்கு எவ்வளோ துணையாக இருக்கும்? இங்கே யாருக்கும் ஆட்சியின் மீதோ அதிகாரத்தின் மீதோ காவல்துறை மீதோ பயம் இல்லை. ஏனென்றால் இவர்களில் பலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குற்றவாளிகள் கூடாரத்துக்குள்ளே இவர்களும் ஒரு நபர்களாக இருந்து ஒன்றாக புழங்குவது தான் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனையே. எதை நீ இழந்தாயோ அதுவே மீண்டும் உனக்கு கிடைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா விஜயோடு சேர்வது என்பது இனி தமிழ்நாட்டில் எவனும் பிறப்பால் முதலமைச்சர் ஆக முடியாது என்பதை பறைசாற்ற வகையில் இருக்கிறது. இனி பிறப்பால் ஒருத்தனை சாதிய ரீதியாக சமூக ரீதியாக இழிவுபடுத்த முடியாது என்பதையும் பறைசாற்றுகிறது. ஒரு கொடி, அந்த ஒரு கொடி இருந்தாலே நம்ம தப்பு செய்கிறதுக்கான லைசன்ஸ்ன்ற மாதிரி அந்த கொடியை வச்சுட்டிங்களே தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கொடி அந்த லேபிளை உடைப்பதற்காக 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. நம்மளது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வேலையை விஜய் செய்வதற்காக முனைப்பாக களமிறங்குகிறார். அவருக்கு பக்கம்பலமாக ஆதவர்ஜினா வந்து நிற்கிறார். நம்மளது இதுதான் அறம். ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். விசிகாவிலேருந்து விலகிய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து டிவிகேவில் துணை பொதுச் செயலாளராக ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? எதை நீ எடுத்தாயோ அதை நீ பிறப்புகிறாயா, எதை நீ இழந்தாயோ அதுவே மீண்டும் உனக்கு கிடைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா விஜயோடு சேர்வது என்பது இனி தமிழ்நாட்டில் எவனும் பிறப்பால் முதலமைச்சர் ஆக முடியாது என்பதை பறைசாற்ற வகையில் இருக்கிறது. இனி பிறப்பால் ஒருத்தனை சாதிய ரீதியாக சமூக ரீதியாக இழிவுபடுத்த முடியாது என்பதையும் பறைசாற்றுகிறது. இனி இரட்டை குவளை முறை, சாதியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றத்தாழ்வு, குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறது, இங்கே குடிக்கிற தண்ணியில் மூத்திரம் கலக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இந்த அராஜக போக்கை முடிவுக்கு கொண்டு வரவும், ஒரு கொடி, அந்த ஒரு கொடி இருந்தாலே நம்ம தப்பு செய்கிறதுக்கான லைசன்ஸ்ன்ற மாதிரி அந்த கொடியை வச்சுட்டிங்களே தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கொடி அந்த லேபிளை உடைப்பதற்காக 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. நம்மளது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வேலையை விஜய் செய்வதற்காக முனைப்பாக களமிறங்குகிறார். அவருக்கு பக்கம்பலமாக ஆதவர்ஜினா வந்து நிற்கிறார். நம்மளது இதுதான் அறம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, விளிம்பு நிலை மக்களுக்கு நீங்கள் வந்து போய் நிற்கிறது தான் அறம் அப்படின்றது. அப்போ அந்த அறத்தின் பால் வந்து 2 பேர் நிற்கிறாங்கன்னும் பொழுது நிச்சயமாக மக்களுக்காக ஒருத்தன் வந்து நிற்கிறானாக்கா கிட்டத்தட்ட அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆதாயத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய எல்லா புகழையும் திறந்து விட்டு மக்கள் பணியே வேண்டும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் உள்ளே வராருன்னும் பொழுது அவரை மக்கள் இங்கே தூக்கி கொண்டாட தயாராக இருக்கிறாங்கனாக்கா யதார்த்தமான ஒரே ஒரு உண்மை, இங்கு இவ்வளவு பெரிய திமுக இத்தனை மரம் ஆலமரம்ன்றாங்க, இவ்வளோ காலம்ன்றாங்க, எல்லாருக்குமான ஒரு பயம் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஒரு ஐக்கான் கொடுக்குதுனாக்கா அந்த ஐக்கான் விஜய். இந்த விஜய் வந்த பிறகு அவர் சொன்னது போல் உங்கள் கூட்டணி மைனஸ் ஆகும், உங்களுடைய கட்சிக்குள்ளே வந்து எல்லா விதமான அடக்குமுறைகளும் செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் வந்து சிதறடிக்கப்படுவார்கள்னு சொன்னதை நீங்கள் நிதர்சனமாக செஞ்சுருக்காங்க. நம்மளது ஆதவர்ஜினா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் விஜயோடு இணைந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த கொடியை வச்சுக்கிட்டு தவறு பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல, அது வந்து ஈசிஆர் விஷயத்தை எதுவும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்களா எப்படி சார்? வெறும் ஈசிஆர் மட்டும்தானா? இல்லை, வகுப்புறையில் மலம் வீச்சு இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 காரு உள்ள பல சாரு, காரில் தொங்குதா கொடி, கொடி பறக்குதா, யார் கொடி? திமுக கொடி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடி திமுக கொடின்ற ஒரு விஷயத்தையே பல சேனலில் வந்து பிளர் பண்ணி போடுறான். அந்த கொடி தெரியாத வண்ணம் போடுறான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரை கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா வேலை செய்யலை, சென்னை முழுக்கமாக வேலை செய்யலை,
அவன் எங்கேருந்து வீடு வரைக்கும் தடுத்துட்டு போயிருக்கான். எவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு. அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி காரை குறுக்கில் போட்டு மறிக்கிறது, இறங்கி வந்து காரில் வந்து தட்டுறது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை இது போல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குனாக்கா அப்போது இந்த அதிகார திமிருக்கு போய் நடக்குது. காவல்துறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய ஏவல் துறையாக மாறிவிட்டதான்றது இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அது வந்து வலு சேர்க்கிற வகையில் வந்து சம்பவம் நடந்தது 25ஆம் தேதி நடந்து கிட்டத்தட்ட அந்த நியாயம் கிடைக்கப்படலன்னு சொன்ன பிறகு அந்த வீடியோ காணொலி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்தளத்துக்கு வருது. பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு தான் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி பெறுது. ஆனால் பொதுத்தளத்துக்கு வந்து இவ்வளோ பேர் பேசி எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லா கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவித்த பிறகும் இந்த நொடி வரை இந்த காருக்கு சொந்தக்காரன் யாரு, உள்ள வந்து போலீஸ் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. என்ன நடவடிக்கையா? அந்த கார் யாரு, எந்த சைடில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ஜிபிஆர்எஸ் மூலியமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்தது. காரோட ஜிபிஆர்எஸ் வச்சு இவங்க ட்ராக் பண்றாங்க. இவங்கள்ட்ட இருக்க சிசிடிவி வச்சு ட்ராக் பண்றது இல்லை. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவோட நுட்பத்தை பயன்படுத்துறது இல்லையான்னு கேட்குறேன். நீங்கள் இது எப்படி கையாளணும் நான் கேட்குறேன். ஒரு காரு இத்தனை இடத்துல பாஸ் ஆகிருக்கு, இவ்வளோ முறை போயிருக்கு. அந்த காரோடைய அந்த அவங்க எடுத்த அந்த பொண்ணு எடுத்த ஃபுட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா முகம் தெளிவாக தெரிகிறது. என்ன எதுன்றது ஈஸியாக கண்டறியக்கூடிய எல்லா வழிவகையும் இருக்கணும் பொழுது நீங்கள் வெல் பிளான்டாக ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஒரு செய்தி ரிவர்ஸ் எடுத்தாங்களாம், இடிச்சிட்டாங்களாம், அதுக்கப்புறம்ன்ற மாதிரியான விஷயத்தை ஒரு காவல்துறை தரப்புலேருந்தே சொல்லுது. இந்த பக்கம் பாருங்கள், சிசிடிவி வேலை செய்யலை, யார் சொன்னது? காவல்துறை தரப்புல இருந்து. அந்த பக்கம் வாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சனால மரணம் ஏற்படல, யார் சொன்னது? ஐஏஎஸ் அதிகாரி. எல்லாமே அரசாங்க தரப்புல இருந்து. விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் கிடையாதம்மா, விஷச்சாராயம். சரி, விஷச்சாராயம் குடித்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த இழப்பு ஏற்படவில்லைன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ காவல்துறை எந்த வடிவத்தில் போகுதுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? காவல்துறை ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஒபே தி ஆர்டர் தான். எந்த நீர் அந்த நீர் போல காவல்துறை எந்த வடிவம்னாக்கா எந்த பாத்திரத்தில் எந்த நிறம் கொண்ட பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற வடிவமும் நிறமும் மாறிக்கொள்றது தான் காவல்துறையினும் பொழுது. அப்போ கிட்டத்தட்ட திமுக காரனாக இருந்தாக்கா குத்துனவே நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி, இப்போ திமுக காரன் தப்பு செஞ்சாக்கா நம்ம சொல்லவே கூடாதுன்ற மாதிரி காவல்துறை வெளியில் வந்து இப்படி ஒரு முனைப்பான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகர் வழக்கில் 6 போலீஸ்கார் தொடர்பு இருக்கிறாங்க. இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கு அண்மை செய்தி சவுக்கு சங்கர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பல நபர்களுடைய மொபைல் ஃபோன் கையகப்படுத்துறதுனாக்கா அப்போ ஒரு ஆட்சி, அதிகாரம், காவல்துறை, ஊடகத்துறை எல்லா துறையும் சேர்ந்து ஒரு பெண்களை அடக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறீர்கள்னு இங்கே ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறாங்கல்ல. அப்போ இது எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகுதுனாக்கா ஒரே வார்த்தை நம்மால் சொல்வார், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. ஸ்டாலின் ஆட்சி இப்படி தான் இருக்கும். இந்த ஆட்சி எப்படி இருக்குனாக்கா நல்லா புரிஞ்சுக்க, வி ஹாவ் அ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் நம்ம தேடி திரும்ப ஒரே விஷயத்த கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா தான் நமக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு தெருவில் 5 கடை இருக்கும், 5 விதமான கடைகள் இருக்கும், 5 விதமான ரேட்டு, 5 விதமான பொருள் இருக்கும். நம்ம இதை விட அது பெட்டராக இருக்கும், அதை விட அதை பெட்டராக இருக்குன்னு போவோம். கடைசியில் ஓனர் ஒருத்தனாக இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போது அந்த ஓனர் ஒரு ஆளாக இருக்கிறான பொழுது நீங்கள் திரும்ப அந்த விஷயத்தை தேடி செய்கிறீங்க. வறுமையின் காரணமாக காசு வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போகிறதும், ஒரு வாட்டி கொலை செஞ்சுட்டு ஆயுசுக்கு கழித்திங்கிறது ஒன்று. இப்போ இதை மாற்றணுனாக்கா யூ ஹேவ் அ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். மக்கள் நீங்கள் கூர்ந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த திமுகவை இங்கேருந்து விரட்டி அடிக்கணும். அந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குறான் பாருங்கள். இந்த கூட்டணி கட்சின்ற பேரில் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் வந்து நல்லவன் மாதிரி அவன் கூடயே சுற்றிக்கிட்டு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இங்கே வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளணும். பார்த்தீங்களா? முதல்ல அவனை தூக்கி அடிக்கணும். ஏன்னா எதிரி துரோகி 2 பேருமே இங்கே மோசமான நபர்கள். இதில் வந்து இவர்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபட நாடகம் ஆடி நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலை செய்கிறாங்க. நம்மளது இவர்களை புறக்கணிக்காமல் நமக்கு ஒரு விடுகாலம் கிடைக்குமானா கிடைக்காது. சார், அப்போ அந்த காரில் இருந்தது தான் யார்? காரில் இருந்தது பல சாரு, திமுக கொடியோடு வந்திருக்கக்கூடிய சாரு. அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இல்லை அவங்கள சார்ந்தவங்களா எப்படி சார்? சார், நீங்கள் வெறும் அனுதாபியாக இருந்தாலே பொன்மல் மேலே கை வைக்கலாம் தெரியுமா? உங்கள் மீது வந்து மிகப்பெரிய நடவடிக்கை இங்கே பாயப்படுமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே ரோட்டு கடையில் பிரியாணி விற்கிறவனுக்கே காவல்துறை துணையாக இருக்குனாக்கா சஃபாரி காரில் வரவனுக்கு எவ்வளோ துணையாக இருக்கும்? அதுதானே இன்றைக்கி எடப்பாடி கேட்குறாரு, அதைத்தானே இன்றைக்கி இப்போ எதிர்கட்சிகள் கேட்குது, அதைத்தானே அண்ணாமலை இப்போ சுட்டி காட்டுறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு ஈசிஆர் பக்கமே பாதுகாப்பு இல்லைன்றாரு. என்டர் தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 6 வயசு பெண் பிள்ளையை பார்த்தா உனக்கு எப்படா காம உணர்ச்சி தோணும்? இவனெல்லாம் கூட்டு போய் அடியில் அறுத்துட்டு விடணுமா இல்லையா? இப்போ இவனை பெற்ற தாய் என்ன சொல்கிறா, 8 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பாத. ஏன்னா அவள் கஞ்சா வைக்கிறது தான் அவளோட தொழிலாக இருக்கணும் பொழுது. அப்போ சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு எவ்வளோ கேவலமாக போய் கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மலத்தை எடுத்து அடிச்சிருக்கு. ஆமாம், ஒரு பள்ளிக்கூட வகுப்பறைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வறு பெஞ்சு யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் மலம் வீசப்பட்டிருக்குனாக்கா இது திட்டமிட்டு பல கோணங்கள் இதை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்னன்னாக்கா
வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட நபர்களையே நீங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கி ஒரு விஷயம் தயார் பண்ணப்பட்டிருக்குன்னு அவங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதான் இப்போ போலீஸ் குவிச்சு வச்சிருக்காங்கல்ல, இப்போ சற்று முன் வந்த தகவல். போலீஸ் ஏன் வச்சிருக்கீங்க? அதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்ல? அறிவிக்கப்படாத 144 இருக்கிறது. அந்த ஊருக்குள்ளே யாரும் போக முடியாத ஒரு தடை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க காவல்துறையினும் பொழுது. இன்றைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போது வேங்கவேல ஒரு நீதி கிடைக்கலன்றவுடைய அதிருப்தி எதிர்விலையா இந்த பக்கம் வந்து அந்த பள்ளியில் நடந்துச்சா, இல்லை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இது போல செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும்ன்ற மாதிரியான ஒரு திட்டத்தை அவர்கள் மீது ஒரு சாயத்தை பூசுவதற்காக இங்கே வேறு சமூகமோ அல்லது வேறு குண்டர்களோ இந்த போல வேலையை செஞ்சார்களா, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வேண்டும் என்பதற்காக சில பேர் செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை முழுக்க முழுக்க போதையினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமா? போதையினால் இது எப்படி செஞ்சுருக்க முடியும்னாக்கா அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா குடிச்சிட்டு அவன் வந்து எதுக்காக வந்து மலத்தை கொண்டு போய் பூட்டிருக்க கிளாஸ் ரூமுக்குள்ள அடிக்க போகிறான்? அப்போ இது வெல் பிளான்டாக சில காரியத்தை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க பொழுது இங்கே யாருக்கும் ஆட்சியின் மீதோ அதிகாரத்தின் மீதோ காவல்துறை மீதோ பயம் இல்லை. ஏனென்றால் இவர்களில் பலர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குற்றவாளிகள் கூடாரத்துக்குள்ளே இவர்களும் ஒரு நபர்களாக இருந்து ஒன்றாக புழங்குவது தான் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனையே. சமூகத்தில் பேராபத்து எதுனாக்கா இந்த சாதிய பாகுபாடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 2024 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இரட்டை குவளை முறை இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இரட்டை குவளை முறையாக இருக்கட்டும், சாதிய பாகுபாடு, மனிதனுடைய மனநிலை வந்து மோசமான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான். இங்கே முழுக்க முழுக்க அவனுடைய புத்தி பேதலிக்கக்கூடிய நிலைமையில் தான் இங்கே போயிட்டு இருக்குனாக்கா பேஸ் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், பெரியாரின் வாரிசுகள், பகுத்தறிவு பகலவர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரைக்கும் ஸ்டாலின் வந்த பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்துள்ளது? எந்த விஷயத்தை மக்களுக்காக செஞ்சுருக்காரு? கலைஞர் செஞ்சார், அண்ணா செஞ்சான்றதை நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் 3 வருஷத்தில் என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு விஷயம் செஞ்சீங்க, நல்ல விஷயம்னு சொல்லி உங்களை பாராட்டினா, இந்த காலையில் ஒரு உணவு கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு, அதையும் கொண்டு போய் ப்ரைவேட்டில் இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டிங்கன்னும் பொழுது அப்போ எந்த ரூபத்தில் உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் ஓகே. சமூகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை பேசினாக்கா வெட்டுறது, குத்துறது, கொலை செய்கிறது, ஜபகர் அலி இயற்கை வளங்கள் திருநாங்கன்னு சொன்னதுக்காக வந்து லாரி ஏற்றி செத்துட்டாரா இல்லையான்றதுக்காக திருப்பி 2வது வாட்டி ஏற்றிருக்காம பாருங்க. அப்போது கொலை செய்கிறதுல இருக்கக்கூடிய கிளியர் கட்டான ஒரு அஜெண்டா, ஒரு வெல் பிளான்டு ஆட்சியாளர்களுக்கு மக்களை காப்பாற்றுவதில் இருக்கணும் இல்லையா? அது ஏன் இல்லை? தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. ஓகே, இதில் பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறது? என்ன பேசியிருக்காங்க? அதாவது பெரியார் பற்றி அவதூறு கிளப்புறவங்க அவங்கள்ட்டெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன செய்யறது? நம்ம தலையெழுத்து அப்படி. போன ஆட்சியில் வந்து இளம்பதிகளை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் உங்கள் ஒன்றை செஞ்சாலும் கம்பெனி நீங்கள் பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்க கூட நம்ம ஆட்சி செய்யக்கூடிய நம்ம வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலையா? 2G வழக்கு எவ்வளோ பெரிய பூதாகரமான வழக்காக போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பெண்கள் மீது இந்த திமுக ஆட்சியில், உங்கள் அண்ணன் ஆட்சியில் எவ்வளவு குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிலாம் பேசாமல் வெறும் பெரியாரை பற்றி மட்டும்தான் பேசுவேன், இல்லாட்டி வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கிட்டு பிரியங்கா காந்தி கூட பின்னாடி சுற்றுவேன்னு சொல்கிற கனிமொழிக்கு இதை பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு கட்சியில் திமுகவில் மதிக்கத்தக்க சில பேர் தான் இருக்கிறாங்க. அந்த பிடிஆராக இருக்கட்டும், அதில் கனிமொழியெல்லாம் கிட்டத்தட்ட மதிக்கத்தக்க ஒரு நபராக கருதப்படக்கூடிய நபரே வந்து உங்கள் சமூகம், பெண் சமூகம், ஆண் பெண் 2 சமூகம் தான் இங்கே இருக்கிறது. இந்த சமூகத்தில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான மோசமான ஒரு அடக்குமுறை நிகழ்கின்ற பொழுது நீங்கள் அங்கேருந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாதான் உங்கள் கட்சிக்கு ஆரோக்கியம், உங்களுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் பிள்ளையை காட்டுவார், உதயநிதி அவர் பிள்ளையை காட்டுவார், அவன் பிள்ளையை காட்டுவான். இப்படி தான் போகுமே தவிர உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமுறைகள், நீங்கள் யாருமே வந்து வளரவும் முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் வாழவும் முடியாத ஒரு சூழலை இங்கே ஒரு கட்சி, ஒரு குடும்பம் நடத்தி கொண்டிருக்குனாக்கா இது நம்மளுடைய சாபக்கேடு. புரியுதுங்களா? அப்போது இதை நம்ம அப்படியே சகிச்சுக்கிட்டே போகக்கூடிய சூழல் இது இல்லை. தாத்தங்காலமாக அது தலையில் துண்டு கட்டு, இடுப்பில் கட்டு, இங்கே கட்டு, அங்கே கட்டு, கெட்டாத கோமணத்தை கூட உருவினாக்க உருவிட்டு நிற்கிறதுக்கு காலம் மாறிடுச்சு. இனி உங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னும் பொழுது அதற்கான தளமும் அதற்கான களமும் உருவாகி விட்டதுனால இனி திமுக இங்கேருந்து எப்படியெல்லாம் அப்புறப்படுத்தணுன்ற ஒரு முனைப்பு எல்லாரும் காட்ட வேண்டிய ஒரு நேர காலம் வந்திருக்கணும் பொழுது காட்டிடுவோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.